Gaana.com இந்தியர்களுக்கு மிகவும் பிடித்த மியூசிக் ஆப் வழங்கும் சூப்பர் ஹவுஸ்ஃபுல்ல இன்னைக்கு பெண்கள் தின ஸ்பெஷல். ஸோ சினிமாவும் பெண்களும் அப்படின்ற டாப்பிக்கில் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். பிரேக்குக்கு முன்னாடி லக்ஷ்மி மேம் ரொம்ப ஒரு முக்கியமான கருத்தை முன் வச்சாங்க. மீடியா ஃப்ரெண்ட்ஸியாக இப்போ நிறைய பேர் இருக்காங்க. வெப்சைட்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், டெலிவிஷன் இன்க்ளூடிங் அஸ். ஸோ நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா செய்திகள் போட்டாலும் அதில் ஹர்ட் ஆகிற மாதிரி கான்ட்ரவர்ஷியல் நிறைய செய்திகள் வருது அப்படின்னு. ஸோ அதை பற்றி அவங்க கருத்தை தொடர்ந்து கேட்கலாம். ஆக்சுவலி மீடியா சொல்லும்போது நாங்களே இன்க்ளூடட் இதில் இல்லையா? ஸோ நம்ம எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறோம். எனக்கு ரீசெண்டாக ஒரு சம்பவம் நடந்தது. நான் நோ கமெண்ட்ஸ் சொன்னது ஒரு பத்திரிகையில் அரை பேஜுக்கு அவங்க கதையாக எழுதினாங்க. ஸோ ஒரு நோ கமெண்ட்ஸ் வார்த்தையை இவ்வளோ தூரம் எழுதினாங்க. அதை நான் ரிவால்வ் பண்ணேன், அதை ஃபைட் பண்ணினேன். பட் ஸ்டில் ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், என்னை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையோட எனக்கு ஒரு நல்ல ரேப்போ இருந்திருக்கு. நிறைய விஷயத்தில் என்னை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. நான் பண்ண நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் அதை தப்பாக பயன்படுத்திக்கிறதுனால அது பெரிய ஒரு டேமேஜ். ஈவன் ப்ரைவேட் லைஃப்பில் கூட எங்களுக்கு அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் வந்துடுறது. ஸோ அந்த பெண்ணுங்கிறது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அதை ரொம்ப டிஸ்கிரிஷனோடு யூஸ் பண்ணோங்கிறது அந்த கல்ச்சர், ஒரு நாட்டோட ஸ்ட்ரென்த் மீடியா. ஸோ மெடிக்கல், எஜுகேஷன் அண்ட் மீடியா கரப்ட் ஆச்சுன்னா அவ்வளோதான், the nation is destroyed. சாரிம்மா, அப்பெல்லாம் எப்படி தெரியுங்களா, இப்போ நீங்கள் இந்த கிசு அப்படிங்கிறீங்களே, அப்பெல்லாம் பிஆர்ஓஸ், பத்திரிகையாளர்கள் எல்லாருமே ஸ்பாட்டுக்கு வருவாங்க. எல்லாரையுமே எங்களுக்கு தெரியும். இவங்க இந்த பத்திரிக்கையிலேருந்து வராங்க, இவங்க இந்த புக்கிலேருந்து வராங்கன்னு எல்லாரையுமே எங்களுக்கு நேரடியாகவே பழக்கமாக இருக்கும். அப்போ சொல்லுவாங்க, என்னம்மா உங்களை பற்றி 2 வாரமாக ஒரு நியூஸும் இல்லை, ஏதாவது நியூஸ் போடலாமா, என்ன யாரை பற்றி போடலாம், இப்படி போடலாம், இப்படி டிஸ்கஸ் பண்ணியே போடுவாங்க. அது ஹர்ட்டிங்காக இருக்காது. ஏன்னா நம்ம தான் அதை சொல்லியிருப்போம், நாங்களே தான் பேசியிருப்போம். சரி சார், இந்த இதே போடுங்க சார் அப்படி. அதே மாதிரி ஒரு பத்திரிக்கையில் இன்றைக்கி அவர் பெரிய யோகியாக இருக்கிறார். ஆக்சுவலாக அவரெல்லாம் எப்படி இன்டர்வியூ எடுப்பாங்கன்னா, அம்மா லாஸ்ட் பக்கம் ஒரு பக்கம் காலியாக இருக்குது, ஏதாவது ஒன்று பேசுவோம்மா, நம்ம எழுதிடலாமா இந்த வாரத்துக்கு, சரி பேசுவோம், ஏதாவது பற்றி டாபிக் பேசுவோம், அதை தான் போடுவாங்க. அப்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது. எங்களுக்கும் எங்களுடைய வளர்ச்சிக்கும் பத்திரிகையை எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஒரு படத்தை பற்றி பேசுகிறதோ, லைஃப்பை பற்றி பேசும்போது கூட, பர்சனல் லைஃப்பில் நாங்களே ஓப்பனாக இப்போ பேசினா கூட பத்திரிகையாளர்கள்லாம் வேணாம் இதெல்லாம் சொல்லாதீங்கப்பா, இதெல்லாம் சொல்லக்கூடாது நீங்கள், அப்படியா சார், சரி சரி இதெல்லாம் வேண்டாம், இதை மட்டும் பாசிட்டிவான விஷயத்தை போடுவோன்னு அவங்கெல்லாம் எங்களை பற்றி நல்ல விஷயங்களை சொல்லித்தான் எங்களை வளர்த்து விட்டாங்க. எங்களை வளர்த்து விட்டதே அவங்க ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி இருந்தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? மிஸ்இன்டர்பிரேஷன், மிஸ்கோட்டிங் எல்லாம் இப்போ நிறைய நடக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இவங்க எல்லாருமே ஃபோனில் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இவங்க உயரமாக இருப்பாங்களா, குள்ளமாக இருப்பாங்களா, இது உண்மையிலே பத்திரிக்கைக்கா இல்லை பர்சனலாக கேட்குதா இந்த பொண்ணு, இதெல்லாம் நமக்கு டவுட் வருது. அந்த பொண்ணை வர சொன்னால் அது இல்லைங்க, நான் தாம்பரத்தில் இருக்கிறேன், கொரட்டூரில் இருக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வர்றதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஸோ நம்மளை நேரடியாக பார்த்து இன்டர்வியூ எடுக்கிறது இல்லை. அப்போ நம்ம சில விஷயங்களை நம்மளே அங்கேயே எடிட் பண்ணிடுறோம். ஸோ இந்த கான்ட்ரவர்சிஸ் பற்றி உங்கள் 2 பேருடைய கருத்து என்னவா இருக்குது? இதை தவிர்க்க என்ன செய்யணும்? இப்போ வர்ற பொண்ணுங்கள்லாம் அதை பெருசாக ஒன்றும் பாதிச்சுக்கிறது இல்லை. நீங்கள் நினைக்கிறீங்க, நான் கூட ஒரு ஹீரோயின் அதை பற்றி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பயங்கரமாக அது சொல்லி அதை காணாமல் போயிடுச்சு, அதை ஊரை விட்டு போயிடுச்சு, அது ஸ்டேட்டை விட்டு போயிடுச்சுன்னெல்லாம் சொன்னாங்க. நான் கூட ஐயோ நல்லா தானே நடிச்சிட்டு இருந்தது இந்த பாப்பா, ஐயோ பாவமே அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ அது டாப் 1 வந்துக்கிட்டே இருக்குது. சூப்பர் சூப்பர். அதுதான் ஒரே வழி. இதெல்லாம் கண்டுக்க கூடாது. நம்ம பாதையில கரெக்டா போயிட்டு இருக்கோம்னா போயிட்டே இருக்கணும். நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டும் நம்ம செல்ஃப் எஸ்டீமும் அடிபடுற மாதிரி எங்கேயாவது இருந்தா, ஒரு வார்த்தையா இருந்தா கூட அதை நம்ம சகிச்சுக்க கூடாது. எந்திரிச்சு நின்று பேசணும். அதை கேர் பண்ணாம இருந்தா ஒரு தடவை பேசுவாங்க, 2 தடவை பேசுவாங்க, அதை கண்டுக்கலன்னு வச்சுக்கோங்க, 3ஆவது தடவை அதை விட்டுருவாங்க. காலையில் 6 மணிக்கு வர்ற பேப்பர் 6:20க்கு பூரி திரட்ட தான் உதவுது. அந்த மாதிரி தான் இப்போ வர்ற ஹீரோயின்ஸ் எல்லாம் எதையுமே பெருசு பண்ணிக்கிறதே இல்லை. அந்த பொண்ணு பெருசு பண்ணி நம்மளை காணோன்னு சொன்னாங்களே, பேப்பர்லலாம் எல்லாத்துலேயும் பேசினாங்களேன்னு சொல்லியிருந்தா அந்த பொண்ணு இன்னைக்கு நம்பர் 1 ஹீரோயினாக இருக்க முடியாது. இன்னைக்கு எல்லா படத்துலையும், இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற எல்லா படத்துலையும் 3/4 படத்தில் அந்த பொண்ணு தான் ஹீரோயினாக இருக்கு. அப்போ அது எவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எடுத்துச்சு பாருங்க. She has been on the right track. இல்லைன்னா அப்படி வந்திருக்க முடியாது இல்லையா? சினிமாவில் இப்போ நீங்கள் சொன்னது, ஒரு ஹீரோயின் ஒரு பிரச்சனையில மாட்டினா அவங்களா சண்டை போட்டு வெளியேற மாதிரி காட்சிகள் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஒரு ஹீரோ காப்பாத்தி அவங்களை வெளியே விடுற மாதிரியான காட்சிகள் தான். நான் சொன்னேன்ல, ரீசெண்ட்ல ஒரு படத்துல பார்த்தேம்மா, சூப்பர் ஹிட் ஃபிலிம். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ, ஐ ரியலி ஃபீல் இஸ் வெரி டேலண்டட்.
அவ்வளோ பவர் இருக்கும்போது அவங்க கிட்ட அவங்க ப்ராப்பராக அதை கொண்டு போனோம் இல்லையா. அதில் வந்து ஒரு 8 வயசுக்கு முதல்ல என்ன பண்ணாங்க, ஒரு படத்தில் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறது பொண்ணும் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறது பையன் லவ் காமிச்சு அதை க்ளோரிஃபை பண்ணாங்க. ஸ்கூல் படிக்கிறது பசங்க லவ் பண்ணுறது சகஜமா போச்சு. அடுத்தது என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய ஹீரோ, பெரிய நம்ம எல்லாம் தலைவணங்கிற ஒரு ஹீரோ வந்து அவரோட படத்துல ஒரு சின்ன பையன் கார் ஓட்டுற மாதிரி காமிச்சிட்டாரு. அது வந்து நான் அப்ஜெக்ட் பண்ணேன். ஏன்னா நிறைய பசங்க அந்த தியேட்டர்ல உட்காந்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு அது ஹீரோயிசமா தெரியறது, அதுக்கு இம்பேக்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அடுத்தது என்ன பண்ணாங்க, வேர்ல்டுல அமெரிக்கால பசங்க கன் எடுக்கிறது பெரிய பிரச்சனையாவே இருக்கு. இங்க என்ன பண்றாங்க, ஹீரோயினை வந்து அந்த லேடியை வந்து அங்கே நிற்க வச்சுட்டு 8 வயசு இல்லை 10 வயசு பையன் கையில் கன்னை கொடுத்து மிரட்ட சொல்கிறாரு. அப்போ கன் எடுக்கிறது கூட ஹீரோயிசம் ஆயிடுது. 12 வயசு பையன் பார்த்துட்டு இருக்கான்னா அவன் அதுதானே கற்றுக்கிறான். தாரே ஜமீன் பர், ஓகே. தென் இது 3 Idiots, ஓகே, அது நண்பன் எடுத்தாங்க. பஜ்ரங்கி பாய்ஜான், இந்த 3 படங்களுமே இட் ஹேட் அ ஹியூஜ் இம்பேக்ட் இன் த சொசைட்டி. தாரே ஜமீன் பர் வந்ததுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் கண்டிஷன் ஆஃப் சில்ட்ரனை வந்து ரொம்ப அவேர்னஸோட மக்கள் பார்க்க ஆரம்பித்தாங்க. 3 Idiots வந்ததுக்கப்புறம் இந்த என்ஜினியரிங் காலேஜஸ்லேயும் மெடிக்கல் காலேஜஸ்லேயும் அட்மிஷன்ஸ்க்கான ரஷ் கம்மி ஆயிடுச்சு. பஜ்ரங்கி பாய்ஜான் வந்ததுக்கப்புறம் டாலரன்ஸ், இப்போ நம்ம இன்டாலரன்ஸ் ரொம்ப இருக்குது, அந்த ரிலீஜியஸ் டாலரன்ஸ் வந்து அதை பற்றி மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு பாசிட்டிவாக இவ்வளோ விஷயம் படங்களால் பண்ண முடியும் போது நெகட்டிவ் விஷயங்கள் சினிமாவில் வரும்போது அதோட இம்பாக்ட் இருக்காதுன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? கண்டிப்பா இன்னைக்கு படம் பார்த்து நாளைக்கு மர்டர் பண்ண மாட்டாங்க சொல்றாங்க. ஆனா ஐ ஃபீல் இட் இஸ் ஸ்லோ பாய்சன். நீங்க பெண்களை ஒரு காலம் இருந்ததுமா, ஒரு 5 வருஷம் முன்னாடி ஒரு படம் பார்த்தேன், ஒரு க்ளோஸ் அப் வைக்கிறாங்க ஒரு ஹீரோயினுக்கு பஸ்ட் மட்டும், ஓகே, பின்னாடி கிரிக்கெட் கமெண்ட்ரி போயிட்டு இருக்கு. அவ்வளோ கேவலமா இருந்தது. அது ஒரு டாப் கிளாஸ் ஹீரோயினுக்கு. அந்த நிலைமை இப்போ இல்லை, அதுலேருந்து எவ்வளவோ பெட்டர் ஆயிருக்கும். ஆனாலும் இப்போவும் அந்த போர்ட்ரேயல் ஆஃப் விமனை வந்து ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ்ல கன்சீவே பண்ணுறது இல்லை. அம்மா, அண்ணி, அக்கா, இல்லைன்னா ஒரு காமெடி ஃபிகர், அவ்வளோதான். ஏன் ஒரு உமன் சைக்கியாட்ரிஸ்டாக இருக்கக்கூடாதா, ஒரு உமன் வந்து ஒரு டிடெக்டிவாக இருக்கக்கூடாதா? கமல் சரோட படத்தில் த்ரிஷாவோட ரோல், அதனால நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நிறைய துறை சார்ந்த விஷயங்கள் பேசணும். நம்ம பேசின நிறைய விஷயம் வந்து பொதுவாகவே பெண்களுக்கு வந்துட்டு கரெக்டான ஒரு சூட்டபிளான விஷயமா இருக்கும். ஸோ இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க பெண்களுக்கு நீங்கள் 2 பேரும் என்ன சொல்ல விரும்புறீங்க ஆன் விமென்ஸ் டே? அம்மா சொல்லட்டும் முதல்ல. இல்லை, நீங்கள் டைரக்டர், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்த்துட்டு நான் நடிகை சொல்கிறேன். ஸோ ஐ திங்க் விமனோட சேலஞ்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு பக்கத்தில் நம்ம சாதிச்சுட்டு இருக்கோம்னாலும் இன்னொரு பக்கத்தில் நமக்கான ரெஸ்பெக்ட் கம்மியாயிட்டு இருக்கு. அது ஆண்கள் மட்டும் காரணம் இல்லை, நம்ம கூட காரணம் தான். நம்ம உள்ளே இருக்கிறது போராட்டங்கள்லேருந்து வெளியே வந்து வெளியில் இருக்கிறது சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதுக்கு 3-4 விஷயம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒன்று கல்வித்துறை, தட் இஸ் எஜுகேஷன் ப்ராப்பராக கேர்ள்ஸ்க்கு ப்ராப்பராக கொடுக்கணும், எம்பவர் பண்ணணும். செகண்ட் மெடிக்கல் ஃபீல்டில், தட் இஸ் நம்மளோட ஹெல்த்தையும் நம்ம பசங்களோட கேர்ள் சில்ட்ரனோட ஹெல்த்தையும் நம்ம ரொம்ப ப்ராப்பராக கவனிக்கணும். பிகாஸ் தே ஆர் கோயிங் டு பேர் த ஃபியூச்சர் சிட்டிசன்ஸ். தேர்டு வந்து மீடியாவில், மீடியா ஹேஸ் த பவர் டு இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ மீடியாவில் விமனை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி என்ன இருந்தாலும் நம்ம ஒப்ஜெக்ட் பண்ணணும். நம்ம சிங்கிளாக ஒவ்வொருத்தராகவும் சொசைட்டியாகவும் நம்ம ரெஸ்பான்சிபிள் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதாவது பெண்கள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவில் செலிப்ரேட் பண்ணுறோம், அதுக்கான மரியாதை எப்போவுமே கொடுக்கணும். இவங்க சொன்ன மாதிரி பெண்களுக்கு வந்து மரியாதை ரொம்ப முக்கியம். அப்ரிசியேஷன், அதாவது சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு ரசம் வச்சு சாப்பாடு போட்டால் கூட இன்றைக்கி ரசம் நல்லா இருந்ததுமா அப்படின்னு சொன்னால் தான் அடுத்த நாள் வந்து சாம்பார் வைக்கலாமா, இல்லை குருமா செய்யலாமா, பொரியலோட சாப்பாடு போடலாமான்னு தோணும். அந்த அப்ரிசியேஷன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெண்ணுக்கும் வீட்டில் இருந்து கிடைக்கணும். ஏன்னா வீடு எப்படி வந்து ஆம்பளைங்க வெளியில் போகும்போது வீடு பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் நான் ஆஃபீஸில் போய் நல்லா வேலை பார்க்க முடியுது, இல்லைனா நீ இங்கே பண்ணுற டென்ஷனில் நான் அங்கே போய் எல்லாரையும் கத்துறேன்னு அவங்க சொல்கிறாங்களோ அதே நிலைமை தான் பெண்களுக்கும். அவங்க வந்து வீட்டில் வேலை வீட்டோடு இருந்து வீட்டு வேலைகளை மட்டும் பார்க்குற பெண்ணாக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் வேணும். ஃபஸ்ட்டு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணால் தான் வீட்டையும் நல்லா பார்த்துக்க முடியும், அவங்க வெளியில் போகிற இடத்துலையும் நல்லா வேலை பார்க்க முடியும். எந்த இடத்துலையுமே சும்மா வருஷத்துக்கு ஒரு தடவை விமென்ஸ் டே வருது அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே நம்ம வந்து ஸ்டேஜ் போட்டு விமென்ஸ் டே அன்னைக்கு மட்டும் பெண்களை பாராட்டிக்கிட்டு இல்லாமல் ஒரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்குள்ளார ஒரு பாராட்டுதல் இருக்கணும். அப்படி இருந்தால் நிச்சயமாக எல்லா பெண்களுமே சாதிப்பாங்க. ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். ஸோ இந்த அரை மணி நேரம் வந்து நிறைய விஷயங்கள் சினிமாவும் பெண்களும் பற்றி பேசி உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி நிறைய சினிமா பிரபலங்கள் வந்து அவங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, அதை பார்க்கலாம். ப்ரொஃபஷன் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும்.
அந்த ப்ரொஃபஷனில் எல்லாருமே கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஏதாவது பண்ணணும். வீட்டில் வந்து வெறும் சமைச்சிட்டு வீடு பார்க்குறது மட்டுமே இல்லை, வீட்டில் இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எவ்ரி லேடி ஷுட் டூ. எவ்ரி லேடி ஷுட் பி பிஸி. ஐ விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி விமென்ஸ் டே. Happy Women's Day to all. Happy Women's Day to everybody. Stay positive. Happy Women's Day to all. A very happy Women's Day. அண்ட் ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு நாளில் நம்ம எப்போவுமே செலிப்ரேட் பண்ணக்கூடாது. விமென்ஸ் டேனா வருஷத்தில் 365 நாளும் நம்ம செலிப்ரேட் பண்ணணும். ஏன்னா விமன் வந்து த்ரூ அவுட் த இயர் எவ்ரி டே ஆஃப் தியர் லைஃப் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் என்னோட அட்வைஸ் ஃபார் த யங் கேர்ள்ஸ் எல்லாம் வரும்போது, என்றைக்குமே யூ ஆல்வேஸ் மஸ்ட் ட்ரை, என்றைக்குமே ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும். லைஃப்பில் வந்து வெட்டியாக டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. லைஃப்பை ஃப்ரூட்ஃபுல்லாக எப்போவுமே யூஸ் பண்ணணும். தட்ஸ் மை விஷ். அண்ட் ஒரு ஸ்மால் பிட் ஆஃப் அட்வைஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை ஜஸ்ட் நான் சொல்கிறத வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். பிகாஸ் இட்ஸ் எல்லாருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் எப்போவாது ஹெல்ப் பண்ணும் அது. ஸோ அந்த வாழ்த்துக்களை பார்த்தோம். அதோட நியூஸ் 7 தமிழோடைய வாழ்த்துக்களுமே நாங்கள் இணைச்சு சொல்லிடுறோம். இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த அரை மணி நேரம் சினிமாவை பற்றியும் சினிமாவில் பெண்கள் பற்றியும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஷோவில் மீட் பண்ணுறேன். இது Gaana.com இந்தியர்களுக்கு மிக பிடித்த மியூசிக் ஆப் வழங்கும் சூப்பர் ஹவுஸ்ஃபுல்.